ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் 6 முதல் 12 வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கிறார். குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் தனது இன்னொரு வீடான மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். ஆனால் வக்ரகதியில் தான் இருக்கார் உச்சமாக இருந்தாலும். அப்போது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். அப்போது 4ஆம் இடத்துக்கு 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு பரிவர்த்தனை யோகத்துக்கு வருகிறார். இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா? நல்ல நிலையில் இருக்கார். அப்போது இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா? சீரும் சிறப்புமாக இருக்கும், நல்லா இருக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது விளங்குகிறது. என்னங்க, எங்களுக்கு தான் அர்த்தாசிரம சனி வந்துச்சிங்களே, நீங்கள் இதை சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். இருக்கட்டும், சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார். மற்ற கிரகங்கள் மற்ற வேலையை செய்ய போகுது இல்லையா? சனி பகவானுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வ சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி ராசிநாதன் நல்லநிலையில் இருக்கார். குரு பார்வை இன்னும் கோடி புண்ணியம். 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் இருக்கார். குறை ஒன்றும் இல்லை. குரு பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குது, 2ஆம் இடத்தை பார்க்குது. இன்னும் என்னங்க வேணும்? மற்றபடி குறை ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள், சண்டை சச்சரவு வரலாம். இல்லை தாய் வழி சொந்தங்களான தாய் மாமன் போன்ற சொந்தங்கள் மூலமாக பகை உணர்ச்சி வரக்கூடிய நிலை. உங்களை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்கள் கூட அவ்வப்பொழுது செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லணும். வண்டி சவாரி, இப்போது சில பேர் பர்சனலாக வண்டி வச்சுருப்பீங்க, 2 வீலரோ 4 வீலரோ, அது கூட செலவு வைக்கும். அதையும் தாண்டி நீங்கள் ப்ரொஃபஷனலாக தொழில் உத்தியோகம் அதாவது பண்ணுறீங்க, வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்துகிறீங்க அப்படின்னா, காலத்தை டாக்ஸி ஓட்டுறீங்க, இல்லை ரிக்ஷா ஓட்டுறீங்க, இல்லை 4 வீலர் மெட்ரோலர் வேனோ, இல்லை பஸ்ஸோ லாரியோ, இல்லை ஜேசிபி, இது மாதிரி கனரக வாகனங்களை இயக்குகிறீர்கள். அதை வச்சு சம்பாத்தியம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிலை, அந்த வாகனங்களுக்கு செலவு வைக்கும். செலவு வச்சு அதை பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும். இருந்தாலும் பயம் இல்லை. குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு அங்கே வர்றதால ஒன்றும் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்புகள் இராது. இருந்த போதிலும் டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மன உளைச்சல் இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க அதிகமாக முயற்சி செஞ்சால் தான் பாஸ் பண்ண முடியும், தேர்ச்சி பெற முடியும். அல்லது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும், அசையா சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வீடோ கடையோ தண்ணியோ வாடகை விட்டுருப்பீங்க. அந்த கடகண்ணி வாடகை விட்ட இடத்துல உங்களுக்கு ஷட்ரு போயிடுச்சு, ஃப்ளோர் போயிடுச்சு, சரி பண்ணி கொடுங்கப்பாங்க. அதனால் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதையும் தாண்டி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு 1 மாதத்துக்கு ஒதுக்கி வச்சுருப்பீங்க. ஆனால் ஒரே வாரத்தில் காலி ஆகிடும். இப்போ ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும், குழா உடஞ்சிருச்சு, இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு செய்யணும், இல்லை டோர் போயிடுச்சு, தாழ்பால் போயிடுச்சு, இப்படி பெரிய பெரிய வேலையெல்லாம் கொண்டாந்து விட்டுருவாங்க. ஆனால் எது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக அதை மட்டும் செய்யுங்க.
எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சால் உங்களுக்கு செலவு ரெட்டிப்பு, விழிப்பு பிதுங்க வைத்து விடும், உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 6ல் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட எதிர்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நிலை, கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையும். அதையும் தாண்டி புதுசாக கடன் வாங்கிக்கலாம், கடனே இல்லைன்னு சொன்னால். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இப்போ குரு பார்வை எடுத்துக்கலாம். குரு 10ஆம் இடத்தை பார்க்குது. 10ஆம் இடத்தை யார் ஒருவருக்கு குரு பார்த்தாலும் தொழில் சிறப்பாக செல்லும். அப்போ இந்த தனுசு ராசிக்கு அது அர்த்தாசிரம சனி நடந்த போதிலும் பயம் இல்லை. குரு பார்வை கோடி நன்மை. தொழிலில் சிறந்து விளங்க போகிறீங்க. தொழிலில் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். ரெட்டிப்பு. இப்போ நடப்பாதையில் கடை போடுறீங்க, இல்லை தள்ளுவண்டியில் வியாபாரம், காய்கறி இப்போ பழம்லாம் எடுத்து போய் வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னாக்கா இதுபோல் நீங்கள் ஒரு ஏனாத்தானம் என்னமோ கடமைக்கு செய்கிறோம் அப்படின்னு ஒரு வேண்டாம் வெறுப்பாக செஞ்சால் கூட பார்த்திங்கன்னா தொழில் ரெட்டிப்பு வருமானத்தை தேடித்தரும். ஏனென்று சொன்னால் 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ தொழிலில் சிறந்து விளங்கும், தொழில் லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறேன் நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, உத்தியோகத்தில் இது நாள் வரைக்கும் பல சிரமங்களை சந்தித்து வந்தீர்கள். இப்போ அந்த சிரமங்கள் விலகி, டார்ச்சர்கள் எல்லாம் விலகி இப்போ சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள். மேலிடமும் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல் இருக்கும். இப்படி உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரமாக இது விளங்குகிறது. இப்போ 10ஆம் இடம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் பட்டங்கள் பதவிகளுக்காக காத்துட்ருப்பீங்க. இப்போ பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நிலை, அதாவது ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சில ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும், எதிர்பார்த்தது கிடைக்கும். அப்போ சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். லோன் ஃபெசிலிட்டிஸ்க்காக காத்திருக்கிறீங்க, லோனும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி பல சாதனைகள் தொழிலில் உத்தியோகத்தில் செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக 2ஆம் இடத்தில் பண வரவு இருக்கத்தான் போகுது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படத்தான் போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்ல, கணவன் மனைவி, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களால் வீடே கலகட்டும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம். குறிப்பாக இந்த பத்திரிகை துறை, ஊடகம், அதாவது டெலிவிஷன், மீடியா போன்ற மீடியாக்களில் பணிபுரிப்பவர்கள், சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. நீங்கள் வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறவங்க தாராளமாக போகலாம். கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். செவ்வாயினுடைய வீடு. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஏதாவது ஒரு வேலையை செய்யலாமான்னு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவாக, சுப முடிவாக எடுப்பீங்க. சுபமாக ஆரம்பிப்பீர்கள். சுபத்தன்மையில் முடியும் அந்த வேலை. இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் சிறப்பு, உத்தியோகம் சிறப்பு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு. இப்போ நேரம் நல்லா இருக்கும்போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவங்க சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். அரசின் மூலமாகவோ, தனியார் துறை மூலமாகவோ, நண்பர்கள் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்வது, அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் பணம் பல வகையில் பையை நிரப்பும், பேங்க் பேலன்ஸ் உயரும். அப்போ அதை வச்சு நீங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய, சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு
தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. பிள்ளைகள், மனைவி, நண்பர்கள், உறவினர்கள் சகிதம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். மொத்தத்தில் இந்த வாரம் டென்ஷன், அதாவது அர்த்தாஷ்டம சனி இருக்குது, டென்ஷனான வாரம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி, உள்ளத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாள் 23, 24, 25 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். இரவு பிரயாணம் என்பது அறவே இருக்கக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு சூதனமாக நடந்துங்க. இப்போ தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பண்ண இடத்துல நீங்கள் சூதனமாக நடந்துக்கிங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் உங்களால் அது தடுக்கப்படும். ஏன்னா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அர்த்தாஷ்டம சனியை கண்டு பயப்படாதீர்கள். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. ஆதலால் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.